ஜனாதிபதி அவர்கள் நம்மளுக்கு சொன்னது இந்த பிரதேசத்திலே இருக்கிறது பிரச்சனைக்கு உடனடியாக நேரடியாக தீர்வை அளிக்கிறதுக்கு ஒரு அறை இந்த இடத்திலே ஆரம்பிக்கப்பட்ட வேண்டும் சொல்லி சொன்னார். அந்த அறையிலே ஜனாதிபதி காரியாலே 2 உத்தியோகத்தார் இங்கு வாரும். அவங்க எந்த நாளும் இங்கே நிற்கிறது. அப்போ உங்களுக்கு இருந்து ஏதாவது மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த அறைக்கு அந்த பிரச்சனை அனுப்ப எடுக்கும். அந்த பிரச்சனை எடுத்த உடனே ஆன்லைனில் அந்த கொழும்புல இருக்கிறது அறைகளுக்கு அது அனுப்புறது. அப்போ அவங்க தீர்வை எடுத்து கடிதம் அனுப்பு ஆக்ஷன் எடுக்கிறது. அதுதான் இந்த நோக்கம். அதுக்கு காரணம் என்ன, அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி மக்களுடைய மிகவும் பிரச்சனைக்கு பதில் இல்லாமல் இருக்கிறது. அவங்களோட பிரச்சனைக்கு உடனடியாக ஆக்ஷன் எடுக்கிறது இல்லை. ஆனால் அவங்க மிகவும் பாதிக்கப்பட்டது. அதுக்கு தான் இந்த அறை ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு இது இந்த நாட்டிலே இதுதான் முதல் ஆரம்பிக்கப்பட்டது. வேற பக்கத்துக்கு போகிறது இதுக்கு பிற்பாடு. ஒரு வருஷத்துக்கு முன்பு இந்த சிஸ்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அந்த அறையில் இருந்தது அந்த ஜனாதிபதி அறையிலே தான் இருந்தது, கொழும்புலே தான் இருந்தது. இப்போ தான் இந்த ஒரு தீர்வு எடுத்து இருக்கிறது இந்த பக்கத்துக்கு வர வேண்டும் சொல்லி நான் நினைக்கும் மாதிரி அது ஒரு நல்ல தீர்வு. நான் நினைக்கும் மாதிரி மக்களுக்கு உதவி செய்ய இயலும். அவங்களுக்கு பிரச்சனத்துக்கு உடனடியாக நேரடியாக தீர்வை எடுக்க முடியும். அப்போ அந்த அறையிலே இந்த யாழ்ப்பாணத்தில் அந்த அறையில் இருக்கிறது எந்த இடத்திலே தான், நம்ம இடத்திலே தான். அப்போ சரி, அப்போ நான் ஆளுநர், நான் தான் கடமை இருக்கிறது. ஜனாதிபதி அவர்களுக்கு எல்லாம் சொல்றதுக்கு பேசுறதுக்கு நான் தான் கடமை இருக்கிறது. அப்போ இந்த இடத்திலே அந்த காரியாலயம் அந்த அறையிலும் வந்தால் அது நல்ல சேவை செய்யறதுக்கு உதவி செய்ய இயலும்.